அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னை மாநகராட்சி மக்கள் அமைதியான முறையில் வாக்களித்ததுக்கு அவங்களுக்கு நாங்கள் தேர்தல் அதிகாரிகளின் சார்பில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தும் அதிகாரி மாதிரி பிரவீன்குமார் மாதிரி 3 தேர்தல் நடத்தும் அதிகாரி, கூடுதல் மாவட்ட தேர்தல் அதிகாரி எல்லார் சார்பிலும் அனைத்து பணியாளர்கள் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இன்னொன்று என்னன்னாக்கா இப்போ அந்த ஆல் தி செக்டார்ஸ் 299 செக்டார்ஸ் இருக்கு நம்மளோட 6 தொகுதி. அது இல்லாமல் திருவொட்டியூரும் சோழிங்கநல்லூரும் அது நம்ம இன்னொரு மாவட்ட ஆட்சியரின் கீழ் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் கீழ் வந்தால் கூட ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் சோழிங்கநல்லூர் தென் சென்னை நமக்கு வரும். அதே மாதிரி திருவொட்டியூர் வட சென்னை குயின் மேரிஸ்க்கு வரும். அதற்கான அனைத்து ஏற்பாடும் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எங்களோட அந்த நம்மளோட ப்ரொஜெக்ஷனோட ஃபிகர்ஸ் மாநில ஃபிகர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய நம்ம 17Aன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை டேலி பண்ணும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தது நல்ல வெறுவெறுப்பாகி தொடங்கினால் கூட மத்தியானம் அந்த வெயில் நேரத்தில் ஒரு பெரிய டிப் இருந்தது அந்த ஓட்டிங்ல. ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு இறுதி ஃபிகர்ஸ் எங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் தான் மத்தியானம் தான் கிடைக்கும், இல்லை காலை அந்த மத்தியானம் தான் கிடைக்கும்னா ஒவ்வொரு 17A ஃபார்ம்ல எவ்வளோ பேர் டோட்டல் ஓட்டர் எவ்வளோ போட்டிருக்காங்கிறது. பட் எங்களோட முதல் கட்ட ஆய்வில் வட சென்னை மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் சுமார் 54%, தென் சென்னை இது வரைக்கும் சோழிங்கநல்லூர் டேட்டா வரல, அது 55லேருந்து 56%, வட சென்னை ஒரு 60% வாக்கில் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்ம மாநில தேர்தல் ஆணையர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவும் இந்த கம்ப்யூட்டரில் ஏற்றி 17A ஃபார்மில் எவ்வளோ கலர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் போட்டாங்கங்கிறது. ஸோ இது ரெண்டுமே இறுதி கிடையாது. அந்த இறுதியான ஃபிகர் நாளை மத்தியானத்துக்கு மேலே தான் வர வாய்ப்புள்ளதுங்கிறது அந்த தகுதி. பெரும்பாலும் ரொம்ப அமைதியாக நடைபெற்றதுங்க. ஒரு சில இடங்கள்ல எங்களுக்கு சவால்கள்னு நம்ம இந்த மாதிரி சொல்லும்பொழுது மறக்கவும் கூடாது. அதில் 2021 தேர்தலில் சில பேர் தன்னோட வாக்காளர் பட்டியலில் இருக்கு, ஆனால் இப்போ விட்டு போயிருக்குன்னு அதுக்குன்னு அது பர்சன்டேஜ்ல மிக குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இது என்னன்னா 2019 தேர்தலுக்கு பிறகு 5 முறை இந்த பட்டியல்கள் ருட்டீனா கண்டினியூஸ்ல ஒரு மதர் ரோல் ரெடி பண்ணுவாங்க, சம்மரிக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு முறையும் அது இணையத்தில் வெளியிடப்படும். அதுல ஷிஃப்டட் ஓட்டர், டிரான்ஸ்பர் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க பார்த்து பண்ணுவாங்க. 2021க்கு பிறகு சில பேர் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் பாக்குறாங்க. அது இத ரோல் கிடையாது. ஒவ்வொரு முறை 7 முறை இந்த ஏப்ரல் வரைக்கும் பண்ணியிருக்கோம். கடந்த 3 மாதத்தில் எந்த ஒரு டிலீஷனும் நம்ம பண்ணல. மேஜரா ஒரு இடத்துல மேக்சிமம் ஒரு பூத்துல சில பேர் இன்னைக்கு எங்க பூத்துல 1000 பேர் டிலீட், ஒரு பூத்திலே 1500 பேர் தான், 1000 பேர் எப்படி டிலீட் பண்ண முடியும்? ஒருத்தர் நாங்கள் லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கோம்னா லண்டன் நார்மல் ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட், பெங்களூர்ல நாங்க இருக்கோம், இங்க ஓட்டுக்கு வந்திருக்கோம்னா ஆர்டினரி ரெசிடென்ஸுக்கு தான் இருக்கும். நம்ம போய் பார்க்கும்பொழுது அவர் வீடு பூட்டி இருந்தாலும், இப்போ நானே பல மாவட்டங்களில் வேலை பார்த்துருக்கேன். இப்போ நான் நாகப்பட்டினத்தில் போய் எனக்கு ஓட்டு இருக்கணும், என்னோட ஓட்டு எடுத்துட்டாங்க, எனக்கு எபிக் கார்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வேற சில குறிப்பிட்ட டி நகர் போன்ற பகுதிகளில் ஏதாவது காரணத்தில் அதில் லேட்டராக 22ஆம் ஆண்டோ 23ஆம் ஆண்டில் அவங்களுக்கு தவறுதலா விடுபட்டு போய் முழுமையான அதுக்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலன்னா அந்த நேரத்தில் உள்ள அதிகாரிகள் யாரோ அவர் மேல டெஃபினட்டா தேர்தல் ஆணையத்தோட ஒப்புதலோட ஏன் அது விட்டுப்பட்டான்ங்கிற காரணம் கேட்டு விளக்கம் அளிக்கப்படும். பட் பெரும்பாலும் நமக்கு 39.25 லட்சம் இருக்காங்க. எங்களுக்கு ஒரே ஒரு வேதனை என்றால் நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ நம்ம எஃபர்ட் எடுத்தோமே 60 விழுக்காடு தானே வராங்க 55லேருந்து. அது நாங்கள் தேர்தல் அதிகாரி என்ற நியூட்ரல் முறையில் இது நம்ம மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது எங்களோட முயற்சியோட தோல்வின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது மக்கள் பங்களிப்பில் இருக்கிற ஆர்வத்தின் தோல்வி. ஸோ தயவு செய்துங்க வரும் தேர்தலையாவது நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கா, நம்ம பூத் எங்க, அப்புறம் பேர் உள்ள ஒரு 40 விழுக்காடு பேர் வரல, அதுதான் முக்கியமான செய்தி. சிலருக்கு விட்டு போனதுங்கிறது முக்கியமான செய்தி அல்ல. ஸோ இதெல்லாம் வருங்காலத்தில் பார்க்கப்படுங்க. தற்பொழுது இரவு முழுவதும் இது வாகனத்தில் ரிசீவ் செய்து அதை பாதுகாப்பாக வைத்து 3 அடுக்கு பாதுகாப்பு சென்னை மாநகராட்சி காவல்துறையுடன் அந்த காவல்துறை நண்பர்கள், ஹோம் கார்ட்ஸு, சிஏபிஎஃப் வாலண்டியர்ஸு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவர்களோட வாலண்டியர்ஸ், அதே மாதிரி பத்திரிகை தொலைக்காட்சி அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த பணி நாளை வரைக்கும் தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.